நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ வந்து ஒரு லவ் ஃபெயிலியரில் இருக்கார். ஸோ அந்த டைம் வீட்டில் வந்து அவருக்கு வந்து வேறு கல்யாணம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டேட்டிங் போயிட்டுருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு வெட்டிங் இன்விடேஷன் வருது. சரின்னு ஒரு கிளம்பி அங்கே போகிறாரு. எப்படியா அந்த பொண்ணு கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இருக்க 2K லவ் ஸ்டோரி தானே, அவ்வளோதான். லவ் ட்ரையாங்கிள், லவ் ஸ்கொயர், அந்த லவ் எக்ஸகன் எல்லாமே இருக்குது அந்த படத்தில். கடைசி பாருங்கள், தனுஷ் அந்த கேரக்டர், அந்த மேல் கேரக்டர் வந்து அவரை பார்க்குற மாதிரி தான் லிட்ரலி மிமிக் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவரே இருக்க மாதிரி தான் இருக்குது. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ஜஸ்ட் மிமிக் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஜாலியாக வரலாம், ஜாலியாக போகலாம். சார் சொன்ன மாதிரி நீக் ராயன்லாம் வேற லெவல். இது நீங்கள் ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. ஆக்டர் பவிஷோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட டான்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டான்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓ இவர் இவ்வளோ நல்லா ஆடுவார் அப்படி தோணுச்சு. ஸோ இட் இஸ் நைஸ். The movie was good. We especially came for the songs தான் மெயினாக வந்தோம். And yeah, it was good. ரொம்ப ஜென்சின்னு சொல்ல முடியாது. ஓகே, மீடியம். It was good though. காதலை வந்து பாரதி ராஜாவிலேருந்து பாலச்சந்தர்லேருந்து பல டைரக்டர்கள் பலவித கோணங்களில் கொண்டு போயிருக்காங்க. இவர் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜென்சியினுடைய காதலை சொல்கிறாரு. காதல் வந்து அழுத்தமாக இல்லை, அதாவது மாறிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்குது. அவர் அண்ட் யூஷுவல் லவ் ஸ்டோரின்னு போடுறாரு. அதனால் படம் வந்து முக்கால்வாசி எல்லா காதல் படங்களில் உள்ள காதல் மோதல் எல்லாமே இருக்குது. ஆனால் பின்னால் வந்து இவ தான் என்னோட காதல், இதுதான் எனக்கு காதல் அப்படின்னு சொல்லி இல்லாமல் மனசு மாறுது. ஒருவேளை நம்ம இன்றைய மனித குலத்தினுடைய சிந்தனை போக்கு மாறி வருங்கிற ஒரு சைக்கலாஜிக்கலாக அணுகியிருக்காரு தனுஷ் நான் நினைக்கிறேன். இந்த லவ் வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃபு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொமான்டிக்காக ரொம்ப அருமையாக இருக்குது. எந்த லேகுமே இல்லை. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது, மோசம்லாம் சொல்ல முடியாது. படம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி செல்வராகவனோட பீக்கில் வந்த லவ் ஸ்டோரிஸு, தனுஷ் ஆக்டிங் கரியரில் ஸ்டார்டிங்கில் வந்த லவ் ஸ்டோரிஸ், அந்த ஒரு ஃபீல் இந்த படம் வந்து கொடுக்குது. படத்தில் ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் அந்த காலகட்டத்தோட ரெஃபரன்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. தனுஷ் ஆஸ் டேரக்டர் ஜெயிச்சிட்டானு சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு திரைக்கதை, அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டை வாங்கின வேலைகள் எல்லாமே நல்லா வாங்கியிருக்காரு. ஒரே ஒரு குறைன்னா ஹீரோ வந்து அப்படியே தனுஷ் வந்து மிமிக்ரி பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஹீரோ வந்து தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தனுஷ் தான் வந்து நம்மளுக்கு தெரிகிறாரு. ஆடியன்ஸுக்கு வந்து இது எந்த விஷயமே கிடையாது. பட் பர்சனலாக அந்த ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவரோட தனித்துவம் வெளில தெரில. ஸோ அதுதான் ஒரு மைனஸாக வந்து தோணுது. இவர் ஜிவி பிரகாஷ் சாங் ஒன்று இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் ஓகே தானே. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தோம். ஓகே தானே, நல்லா தான் இருந்துச்சு. அனிகா ஹீரோயின் பட் பேபி மாதிரி இருக்காங்க. அவங்க நம்ம தலையோட பொண்ணாவே பார்த்துட்டு ஷீ லுக்ஸ் லைக் அ பேபி. அந்த கேரக்டருக்கு வேற ஒரு ஃபேஸ் போட்டிருந்துருக்கலாம்னு தோணுச்சு. பட் அந்த அப்பா பொண்ணோட எமோஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தனுஷுடைய அக்கா பையன் அவர் வந்து தோற்றத்திலும் குரல்லையும் டயலாக் டெலிவரியும் தனுஷனுடைய 85% அவர் மாதிரியே இருக்கார். இது ஒரு சக்ஸஸ் தான். நமக்கு தனுஷ் வந்து இன்னொரு கோணத்தில் நடிக்கிற மாதிரியே இருக்கு. அவர் அதை மாற்றிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே ரத்தத்தில் பிறந்தவங்க அப்படித்தானே இருப்பாங்க. அதனால் காதலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பல பேர் பல மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அந்த யூஸ்வல் ஸ்டோரியிலிருந்து இன்றைக்கி 2025 ஒரு புதிய கோணத்தில் ஒரு சிக்கல் ஏற்படுத்தி அதற்கு விடைகாண முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த விடையை உடனே செய்ய முடியாது. இது ஒரு பெரிய ஓப்பன் எண்டு ஸ்டோரி மாதிரி இருக்குது. அடுத்து வரக்கூடிய படங்களில் இதுக்கான விடை கிடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். மியூசிக் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ரீசெண்ட் படங்களில் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் கேட்குது, அதில் வர லிரிக்ஸு சரியாகவே கேட்க மாட்டேங்குது. இந்த படத்தில் லிரிக்ஸு தெளிவாக கேட்குற மாதிரி இருக்குது. கோல்டன் ஸ்பேரோ சாங் வந்து ஏற்கனவே ஹிட் ஆகி வைப் ஓடிட்டுருக்க ஒரு பாட்டு தான் அது. இந்த படத்தில் அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் வரும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கான அந்த அர்த்தமும் அந்த கதைக்குள்ளே அந்தளவுக்கு சிங்க் ஆகி சூப்பராக இருக்குது. படத்தில் காமெடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நியூ ஃபேஸ் தான். ஸ்டார்டிங்கில் அவர் கூட நம்மளுக்கு சிங்க் ஆக முடியலனாலும் படம் போக 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 அவர் கூட சிங்க் ஆகி போயிட்டோம். அது விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. காவியா மேம் தேங்க்யூ ஸோ மச், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இல்லை ஓவரால் போர்லாம் அடிக்கல மூவி. எப்போ போச்சு எப்போ முடியுதுன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு. வெங்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. கிளைமேக்ஸ் வந்து எப்பொழுதும் உள்ள கிளைமேக்ஸ் இல்லை.
சிந்திக்க வச்சிருக்கு. மற்றபடி 90% படம் மற்ற காதல் கதைகள் மாதிரி தான் போகுது. ஆனால் என்டர்டெய்னிங்காக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, லிரிக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க, ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ப்ளீஸிங்காக இருக்குது. பழைய பாட்டினுடைய வரியே அது வந்து ஒரு காதல் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மோதல்களை சொல்லி அதை பாட்டு சொல்லும். அதே தான் காதல் என்பது என்ன, மோதலும் காதலும் சேர்ந்தது தான். அந்த மோதலுக்கான காரணங்களை வந்து வெவ்வேறு காரணங்களில் வெவ்வேறு காரணமாக வருது. படத்தில் வந்து ஒன் சைடு லவ், டபுள் சைடு லவ் ட்ரையாங்கிள், விதவிதமான லவ் வந்து இந்த படத்தில் ஏகப்பட்ட லவ்ஸ் இருக்குது. ஹீரோ சுற்றின லவ், ஹீரோயின் சுற்றின லவ், காமெடியன் சுற்றின லவ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா February 14 வர வேண்டிய ஒரு படம் 1 வீக் தள்ளி வந்துருக்கு தான் சொல்லலாம். லவ்வர்ஸுக்கு வந்து ஒரு விருந்து, யூத்துக்கான ஒரு விருந்து, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து சூப்பரான ஒரு படம். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். எங்கேயுமே உங்களுக்கு பெருசாக போரில் அடிக்காது. ஆல்மோஸ்ட் செல்வராகவன் ஸ்டார்டிங் டைமில் வந்து அந்த ஒரு லவ் ஸ்டோரிஸ் அந்த ஃபீல் வந்து சூப்பராக இந்த படம் கொடுக்குது. நல்லா அருமையாக இருக்குது. அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் இருக்கக்கூடியது வந்து ஒரு ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருந்துச்சு. சிவாஜி படங்கள் குடும்ப கதைகளாக இருக்கும், எம்ஜிஆர் படங்கள் வந்து ஹீரோ ஓரியன்டாக இருக்கும். ரெண்டையுமே ரசித்தோம். அப்புறம் போக போக என்ன ஆகி போச்சுன்னா வன்முறை காட்சிகள் இருந்தால் தான் படம் ஓடும், த்ரில்லர்னு ஆகி போச்சு. அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த 2 துருவங்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் சிவாஜி, அப்புறம் வந்து கமல் ரஜினி அப்படி இருந்துச்சு. இப்போ இடைப்பட்ட அந்த, அதாவது என்ன சொல்கிறதுன்னா அந்த 2 பேருக்கும் இல்லாத சிலதுகளை வந்து புதிய கதைகளை உருவாக்கும் பொழுது இன்றைக்கி மிடில் கிளாஸ் ஃபேமிலியினுடைய கதைகள் வருது. மலையாள படங்களில் ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட கதைகள்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ தமிழ் ரசிகர்கள் வந்து மறுபடியும் மலையாள படத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒரு சிறந்த மாற்றம். தமிழ் திரையுலகம் மறுபடியும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு போகிறதுக்கு இந்த கதை உதவும்னு நினைக்கிறேன் சார்.